எல்லாருக்கும் வணக்கம். நான் திரௌபதி 2 திரைப்படத்தோட இயக்குனர் மோகன்ஜி. உங்ககிட்ட சில விஷயங்கள பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த காணொளி. நாங்க ஜனவரி 30ஆம் தேதி வரலான்னு தான் பிளான்ல இருந்தோம். வேற வழி இல்லாம பொங்கலுக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குது. ஜனநாயகன் படம் தள்ளி போகுதுன்னு சொன்ன உடனே, அது ஒரு வேளை தீர்ப்பு வந்து லேட்டா வந்துச்சுன்னா அத பண்ண முடியாதுன்றதுக்காக பொங்கல் வெளியீடுன்னு முடிவு பண்ணி வந்தோம். அங்க கார்த்திக் சார் படம் வா வாத்தியார் வந்ததால அங்கேயும் தியேட்டர் பற்றாக்குறை ஏற்பட்டு, நாங்க பண்ண பெரிய பெரிய ப்ரமோஷன் பண்ணிட்டாரு ப்ரொடியூசர். ஃபுல் பேப்பர் ஆட் குடுத்து ஒரு ரூ. 30,00,000 ப்ரமோஷன் செலவு பண்ணிட்டாரு. அதனால திரும்ப இமிடியேட்டா அந்த ப்ரமோஷன் யூஸ் பண்ணணுன்றதுக்காக 23 வந்தோம். 23 தல படம் கூட வரக்கூடாது, மங்காத்தா கூட வரக்கூடாதுன்னு ஒரு முடிவுல தான் 30ஆம் தேதி பிளான் பண்ணோம். விதி எங்கள கூட்டு வந்து ஜனவரி 23 கொண்டு வந்து விட்டது. அத எங்களால மக்கள்கிட்ட கொண்டு போய் கரெக்ட்டா சேர்க்க முடியல. ஒரு பொங்கல்லேருந்து நாங்க 23ஆம் தேதி வரோம். ஏன்னா பொங்கலுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பொங்கல் ரிலீஸ்னே நெனச்சுட்டாங்க மக்கள். ஸோ பொங்கலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் 23 ரிலீஸ்ன்னு சேர்க்க முடியல. மங்காத்தாவோட மிகப்பெரிய அலை, அதோட கூட்டம், ரசிகர்களோட பலம் அது வந்து சமாளிக்க முடியல. என்னன்னா சென்னையில எங்கேயுமே காலையில 9 மணி ஷோ கிடைக்கல, 11 மணி ஷோ கிடைக்கல. கிடைச்ச ஷோலயும் வந்து யூடியூப் வந்து அவங்க வந்து ஒரு பைட் எடுத்தோ, மக்கள்கிட்ட இருந்து கருத்த வாங்கி, அத மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடியல. இதன் காரணமாக எப்பவுமே எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கே நான் வந்து இந்த படம் பண்ணியிருக்கேன். இந்த டேட்ல வந்திருக்குன்னு தெரியல. படம் தெரியும். திரௌபதி 2 எல்லாருக்கும் தெரியும். பட் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. நேத்து எனக்கு வந்து கலெக்ஷன்ன்றது என்னால என்னன்னே தெரியல. என்ன நடக்குது? கிட்டத்தட்ட 360 திரையரங்குகள்ல தமிழ்நாட்டுல ஓடியும், ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில தான் வந்து கலெக்ஷன் வந்திருக்கு. அது வந்து இது வந்து நான் 2 வருஷம் கடுமையா உழைச்சு, அவ்வளோ பேர் உழைச்சு, ஒரு மிகப்பெரிய வரலாற்று படம். இந்த படம் வந்து இந்த மாரியான ஒரு சூழலுக்கு வேண்டிய தகுதி உள்ள படமே இல்ல. இது மத்த டைரக்டரோ, மத்த ப்ரொடியூசரோ வந்து இத வந்து தாண்டி போயிடுவாங்க. பட் என்ன மாரி எந்த பின்புலமுமே இல்லாம சினிமால ஒருத்தர் கூட எனக்காக ஒரு ட்வீட்டு, "இந்த படம் நல்லாயிருக்கு. இந்த படம் பாருங்கன்னு" சப்போர்ட் பண்ணி, ஒரு டைரக்டரோ, ஒரு ப்ரொடியூசரோ, ஒரு நடிகரோ கூட பக்கத்துல நின்னு அந்த மாரி ஆளே இல்லாம நான் தனியா போராடி வந்திருக்கேன். உங்கள மட்டுமே நம்பி, மக்கள மட்டுமே நம்பி. திரும்ப உங்ககிட்ட தான் வந்து நிக்கிறேன். எப்படியாவது எனக்காக படம் பார்த்த ஒரு 1,00,000 பேர் இருக்கீங்க. இந்த 1,00,000 பேர் தயவு செஞ்சு படம் பார்க்காத மத்தவங்க கிட்ட இத பத்தி பேசுங்க. கிராமங்களுக்கு கொண்டு போங்க. இது வந்து கிராமங்களுக்கு இருக்க மக்களுக்கான படம் தான். மக்களுக்கு இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரிஞ்சா நிச்சயமா வந்து பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் திருவண்ணாமலை, செஞ்சி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, கடலூர், சிதம்பரம், பாண்டிச்சேரி, அரியலூர், ஜெயங்கொண்டம் இங்க இருக்கிற மக்களாவது இந்த சேலம், ஆத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் இது எல்லாமே வேலூர், ராணிப்பேட்டை இதெல்லாம் எப்பவுமே எனக்கு வந்து படம் ஓடுற ஏரியா. ரொம்ப கலெக்ஷன் அதிகமா இருக்கும். சென்னை எப்பவுமே கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். ஆனா இந்த ஏரியாலயே இந்த படம் வெளிய வந்திருக்குன்னு மக்களுக்கு தெரியாதது என்னால என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இதான் கடைசி வீடியோவா இருக்கும். உங்களுக்கு இந்த படத்த பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசை இருந்தா, எண்ணம் இருந்தா தயவுசெய்து கொண்டு போய் சேருங்க. நிஜமாலே நாங்க வந்து மங்காத்தா திரைப்படம் எங்க படத்த வந்து இப்படி வந்து ம ம ம ஒரு காணாமக்கும்ன்ற நாங்க நெனைக்கல. அது வந்து முக்கியமான திரையரங்குல கூட மத்த இடத்துல மக்கள் பார்ப்பாங்க தான் நெனைச்சோம். இந்த 2வது நாள் இன்னைக்கு படம் வெளியாகி, இன்னைக்கு பேசலன்னா, இதுக்கப்புறம் எப்பவுமே உங்க கூட இந்த மாரி என்னால இத பத்தி சொல்ல முடியாது. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த நேரத்த பயன்படுத்தி, படத்த பத்தி தவறான கருத்துக்கள் நான் வந்து ஒரு 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 ஹீரோ கூட இந்த நம்ம படம் தைரியமா வரேன்னு சொல்லி போட்டேன். அதுக்கு வந்து அவங்கலாம் நெகட்டிவ் ரிவ்யூ குடுக்குறதும், நான் திரௌபதி 1 எடுக்கிறப்ப, அப்ப என் மேல நெறைய நீ வந்து ஒரு சிலருக்கு எதிரா சில சமூகங்களுக்கு எதிரா படம் எடுத்தேன்னு சொல்லி, இப்ப அவங்கலாம் எனக்கு எதிரா வந்து பொய் பிரச்சாரம் பண்றதும், படம் நல்லா இல்லன்னு சொல்றதும், விடுதலை சிறுத்தையை சேர்ந்த சங்க தமிழனும், தமிழா தமிழா பாண்டியன் யூடியூப் சேனல்ல உட்காந்து, நான் வந்து ஆர்எஸ்எஸ்க்காக 500 கோடி வாங்கிக்கிட்டு தான் இந்த படம் பண்ணேன். ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சாரம் பண்றேன்னு சொல்றதும், அதுக்கப்புறம் போன வாட்டியே அமீர் அண்ணன் பகாசுரன் வரப்பவே இதே பிரச்சாரம் பண்றது தான் என் மேல குற்றச்சாட்டு வச்சாரு. அப்படிலாம் குற்றச்சாட்டு வச்சா, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படத்த எடுத்துட்டு வந்து மக்கள்கிட்ட இப்படி கெஞ்சின்னு இருக்க போறேன்? இது ஆர்எஸ்எஸ்க்கான படமா இருந்தா, பிஜேபிக்கான படமா இருந்தா அவங்கலாம் இத போய் பார்த்துருப்பாங்க. அவங்கலாம் பார்த்துருந்தா நான் ஏன் வந்து உங்ககிட்ட இந்த மாரி நிக்க போறேன்? இது நான் மக்களுக்கான படம். இது மறைக்கப்பட்ட வரலாறுக்கான படம். இது தமிழ் மண்ணோட வரலாறு. இங்க ஒருத்தன் உயிர குடுத்து காப்பாத்தி இந்த இந்த மதத்த, இந்த இந்து மதத்த நமக்கு வந்து குடுத்துட்டு போயிருக்கான். இந்த கோயில்கள காப்பாத்தி குடுத்துட்டு போயிருக்கான். வீர வல்லால மகாராஜான்னு அவர பத்திய வரலாறு, அவர பத்தின பதிவு. இத வந்து நீங்க வந்து எந்த அமைப்புக்கு படம் எடுத்தேன், இந்த கட்சிக்கு படம் எடுத்தேன்னு சொல்லி மக்கள்கிட்ட தவறா பிரச்சாரம் பண்ணி, மக்கள் படம் பார்க்காம விடுறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியல. சினிமால உண்மைய மட்டுமே சொல்லி இத்தன வருஷம் நின்னுருக்கேன். திரும்பவும் மக்கள்கிட்ட தான் வந்து நிக்கிறேன். உங்களோட தீர்ப்பு தான் வந்து எங்கள காப்பாத்த போகுது. நீங்க தான் தீர்ப்பு குடுக்க போறீங்க. உங்ககிட்ட ரொம்ப கேட்டுக்கிறேன். தாழ்மையா கேட்டுக்கிறேன். படம் பார்த்த அத்தன பேரும் தயவு செஞ்சு படம் பார்க்காதவங்க கிட்ட உங்களுக்கு படத்த புடிச்சிருந்தா போய் பார்க்க சொல்லுங்க. இந்த இந்த ஒரு வாரம் நீங்க எங்களுக்காக செய்ற இந்த இந்த உதவி
நிச்சயமாக எங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வர திரைப்பட கலைஞர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக உதவியாக இருக்கும். நிஜமாலேயே எங்களுக்கு திரைப்படத்துறையில் சுத்தமாக சப்போர்ட் கிடையாது. அது அவங்க மேலே தப்பும் கிடையாது. சொல்ல வரல, செய்யணும்னு அவசியம் இல்லை. மக்களை மட்டுமே நம்பியிருக்கேன். உங்ககிட்ட மட்டுமே மன்றாடி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து திரௌபதி 2 திரைப்படத்தை பற்றி பார்க்கறதுக்காவது ஒரு முறை யோசிங்க. படம் பார்த்தவங்க எனக்காக ஒரு பதிவோ இல்லைனா ஒரு வீடியோ காணொலியோ போட்டு உங்களுக்கு படத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரிய வைங்கன்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை, பட் வருத்தம் நிறைய இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 வருஷம் இதுக்காக நான் உயிரை கொடுத்து உழைச்சி மக்கள்கிட்ட நல்ல படம்னு பேர் வாங்கியும் மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இதில் எதுவும் தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. முடிஞ்சால் திரௌபதி 2 படத்தை போய் திரையரங்கில் பாருங்கள். நன்றி. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.